காதல் கடிதாசி போட்டானா என்னன்னு கவனி. வா, நம்ம தங்கச்சிக்கு காதல் கடிதாசி எழுதிருக்காங்களா? இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வா போலாம். வேணுமா இல்ல உன் மாமா வேணுமா? நீ முடிவு பண்ணிக்க. ஐயோ 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 ஐயோ. இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டல உருகி மாலை போட்டுருவேன். உனக்கும் தான் இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன் ராஸ்கல். இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க? டேய் வாடா. ஏன்டா காது கட்ட கத்துற? வலிக்குதே. எனக்கு மட்டும் வலிக்கறியா? சைலண்டா கத்துறா. அம்மா மாமா என்னாச்சு? அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்தியே, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா? அப்பவே அவங்கள வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன். இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான். ஏன் இவன் என்ன பூனையா? இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா? சைரம் பார்த்தா வருவியா? சரி சரி வாங்க போலாம். எப்படா வர்றது? மரத்தை புடிங்கிட்டு வர்றதா? அவுத்து விடுறா. எத கயிறியா? ஏப்பா அவங்க போறா. எதுக்கு அவ்வளவு டைட்டா தச்சிருக்க? எல்லாம் வெளியில தெரியுது. அதுக்கே கவலைப்படுற? முன்னதுக்கு தெரிஞ்ச நல்லது தானே. ஜாக்கெட்டை கட்டி கொடு, நான் இங்கே ஆல்டர் பண்ணி தரேன். இப்ப வா, எனக்கு உள்ள வேலை இருக்கு. அதுக்கு என்ன, நீ உள் வேலையை பாரு, நான் மேல் வேலையை பாக்குறேன். செருப்பு பிஞ்சிரும், கொழுப்பு அதிகமாயிடுச்சு. இவளுக்கெல்லாம் தைக்கிறதே பெரிய விஷயம். சாவித்ரி, இன்னொரு தோசை கொடுமா. ஆப்ப மட்டும் அல்டிமேட். ஏ ஒண்டி புள்ளே, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. எதுக்கு? உங்களுக்கு நான் டிபன் சப்ளை பண்றதுக்கா? அட அதுலடா, சாவித்திரி மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. நீ வேற என்னத்தை கொடுத்து வச்சிருக்கா? ஒன்னும் வேலைக்கு ஆகல. உடனே அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டதம்மா. என்னைக்காவது ஒரு நாள் சிறு திரும்பும் பல்குத்தவதும் சும்மா சொல்லிருக்காங்க. கரெக்டா சொன்னடா. அது சரி, இந்த போஸ் எங்க போனா? அவன் காலையில கேமரா எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஆத்தங்கர ஃபிகருங்களே அமுக்க போறான். டேய் மாக்கா, சொல்லுங்கண்ணே. சீன் சூப்பரா இருக்குடா. கேமரா கொண்டு ஒரு போட்டோ எடுப்போம். ஸ்டாண்ட் போறேன் நீங்க அமுக்குறீங்க, ஸ்டாண்ட் போறேன் நீங்க அமுக்குறீங்க. காலையில இருந்து எத்தனை வாட்டி தான் அமுக்குவீங்க? இதே வேலையா போச்சு. பைத்தியங்க, இயற்கையை ரசிக்கிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. தண்ணி வாங்குறதுக்கு நமக்கு காசு கொடுக்கல. ஜாஸ்தி பேச மூஞ்ச குழப்பிடுவேன். அண்ணே அங்க ஷூட் பண்ணுங்க. ஆமாடா, இதுக்கு பேர் தான் ஜலக்கரடின்னு வாங்க. இந்த போட்டோலாம் எடுத்து அனுப்பி வச்சோம்னா கண்டிப்பா பிரைஸ் நமக்கு தானே. இந்த ஐடியாவும் நல்லதானே இருக்கு. ஐடியா நான் கொடுத்திருக்கிறதால பிரைஸ் வந்தா அதை எனக்கு தான் கொடுக்கணும். அவ்வளவுதானே, எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கிளாமரா கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி சரி போ. டாடி மம்மி ஆத்தி அனபோட யாரும் இல்ல. உங்களுக்கு சூப்பர் ஆஃபர். எங்க அண்ணன் உங்களை போட்டோ எடுத்து உங்களை அழகு போட்டிக்கு அனுப்பி வைக்க போறாரு. அப்புறம் இந்த உலகம் முழுக்க பிரபலம் ஆயிடுவீங்க. உங்க புகழ் எங்கேயோ போயிடும். இந்த விஷயத்துக்காக நீங்க தாராளமா அள்ளி கொடுக்கலாம். வா, நல்ல தரும். அண்ணா அமுக்க தயாராகுங்க. சரியா கொடுக்க போகுது. தேவைதான்டா உனக்கு. ஐடியா கொடுக்குறான். ஐடியா அடிச்சு துவச்சிட்டாங்க. இந்த சம்பவத்துல இருந்து உனக்கு என்ன புரியுதுடா? சில விஷயங்களுக்கு கேட்காம போட்டோ புடிச்சுக்கிறதா நல்லது போல இருக்கு. புரிஞ்சுதா? வா. கீழே போனா ஆதாயம் இல்லாம மேல வரவே மாட்டேன். என்னடா இறங்க இறங்க, சீக்கிரமா சீக்கிரம். இங்க இத கொஞ்சம் இறக்கி வைங்க. தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ்ல எதுக்குங்க? நீங்க தினமும் வரணும். ஊருக்கு புதுசா? கொஞ்சம் பழசு. அழகா இருக்கா? ரைட். அம்மா, இங்க வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா? பக்கத்து தெருல வேணா கிடைக்கலாம், அங்க கேட்டு பாரு. சரிங்கம்மா. என்னடா ஊருக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா? ஆமா, யார் வீட்டுக்கு போறான்னு தெரியலையே. எத்தனை பேருமா? நான் ஒரு ஆள் மட்டும்தாம்மா. தனியாவா இருக்க? தனியா இருக்கிற பொண்ணுக்கெல்லாம் வீடு தரதில்ல. இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சொல்றேன்ல, கிளம்பு. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு வீடு எப்படிமா கொடுக்க முடியும்? எல்லாரும் குழப்ப தேடி பட்டணம் போவாங்க. நீ இந்த கிராமத்துக்கு வந்திருக்க, உன்னை எப்படி நம்புறது?
பாவம் விடுடி, அந்த பின்னாடி இடத்த கொடுத்துடலாம். நீ எல்லாத்தையும் பொத்து. இங்க வீடு எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வேற எங்கேயாவது போய் பாரு. உனக்கு என்னமா பிரச்சனை? என் பேரு மங்கா. இந்த ஊர்ல டிஃபன் சென்டர் வைக்கலாம்னு வந்தேன். ஆனா தனி ஆளுன்னு எனக்கு யாருமே வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன செய்யறதுன்னே புரியல. இவர்தான் இவங்க நொட்டாம. வணக்கங்க. அவ தங்கறதுக்கு இடம் இல்லையா, வீடு பார்த்து கொடுக்க சொல்லி கேக்குறேன். அவ்வளவுதானா? நான் இருக்கேன்ல. பருப்பு சாமான தூக்கிட்டு எங்க நான் வச்சுக்கிறேன். சரிங்க. தங்கம்மா தங்கம்மா நீங்க போட்டோ எடுக்க போறீங்களா இல்ல போட்டோ எடுத்துக்க போறீங்களா? என்னைக்கு இல்லாம என்ன இவ்வளவு மேக்கப்? என்ன கேள்வி இது? பார்க்க நான் அழகா இருந்தா தானே எல்லாரும் என்கிட்ட வந்து போட்டோ எடுத்துப்பாங்க. தள்ளு. விளக்கு வச்ச நேரத்துல சேச்சி நல்ல கரியத்துக்கு போகும்போது ஏத்த மாதிரி தருத்தோம். என்னாச்சுங்க? பூனை குறுக்கல வந்துருச்சு. இல்ல என் பொண்டாட்டி. என்னங்க வெளியில போறீங்களா? இல்ல மேலேயே போறேன். பார்த்தா எப்படி தெரியுது? டிஃபன் சாப்பிட்டு போனால அந்த கர்மத்தை தின்ட்டாலாம். போய் வேலைய பாருப்பா. என்னங்க பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு போங்க. நான் அர்ஜென்ட்டா ஒரு பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணனும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ கொண்டு போய் விட்டுறேன் ப்ளீஸ். சொல்லல. அது வட்டுப்பாடத்தக்க வர பை பை. மகாலட்சுமி. மகாலட்சுமி வா. என்னங்க? போய் எதிர்ல நடந்து வா. பாய். இங்க பாரு. மங்க கொஞ்சம் திரும்பி பாரு. மங்கா ஒரு தடவை என்னை பார்த்து கொஞ்சம் தூக்கி காட்டு. இல்ல கேமரா பார்த்து முகத்தை தூக்கி காட்டு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான். அவ்வளவுதான். கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட். ஸ்டடி ரெடி ஸ்டடி. ஸ்டடி ஸ்டடி. ஓகே. என்னடா சும்மா இந்த அழுத்து அழுத்துற? கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கியா? போட்டு தள்ளுவேன். விஷயம் வெளியே தெரியாத மாதிரி அசிங்கிறதுக்கு பிறந்தவனே. நல்லா குறுகுறுன்னு பாரு. மங்கா கரெக்டா வந்துட்ட. டேய் போஸ், மங்கா கூட எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கூட. அதெல்லாம் முடியாது. நீ போட்டோ எடுத்துட்டாலாம். மகா நீ ஒண்ணு மறந்துட்டியே. என்னத்த? ஓபன் பண்றதுக்கு ரிப்பன் வேணுமே. ஐயோ அதுக்கு நம்ம புலிராஜா வந்தாகணும்ல. புலிராஜாவா? திறந்துட்டீங்களா? ஐயோ யாரும் திறக்கவே இல்லங்க. ரிப்பன் கட்டுறீங்களா? கட்டுறேன் திறந்துருக்கேன். ஏய் ரிப்பன் கட்ட சொன்னது மங்காக்கல்ல, கடைக்கு. ஓ முதல்ல அதை குறா. ஏய் குறா. ஏன்டா ரிப்பன் கூடவா கட்டக்கூடாது? நீங்க கேட்டீங்கடா. வந்துட்டானே. வந்து தரங்க. அகலமா நல்லா தான் இருக்கு. ஏமாங்க எல்லாம் ரெடியா இருக்குல்ல? அப்போ ரிப்பனை கட் பண்ணலாமா? கட் பண்ணுங்க. ஆளாளுக்கு நீட்டாதீங்க. நானே கொண்டு வந்திருக்கேன். நாசமா போச்சு. உருப்பிட்ட மாதிரி தான் வலது கையில விட்டு. இதுக்கு ஒன்றும் குறைச்சிடல. அங்க திறந்துடுறேன். கண்ட இடத்துல படப்போது. மங்கா கொஞ்சம் ரைட். அப்படிதான் ஸ்டடி. மங்கா இன்னும் கொஞ்சம் ரைட். அப்படியே இல்ல. பீட போகுது போல இருக்கு. மங்கா இன்னும் கொஞ்சம் ரைட். பெரிய பிசி ஸ்ரீராம் சீக்கிரம் ராடே. வாங்க வாங்க. ஹோட்டலாம் நல்லா வந்திருக்கல? சூப்பரா வந்திருக்கு. ஃப்ரேம் போட்டு தரேன். வீட்ல மாட்டேன். எவ்வளவு நல்லா இருக்கும். டேய் வெக்கப்படாம சாப்பிடுங்க. நம்ம நாங்க இருக்கிறது இவரு பில் கட்டுற பாரு. மூஞ்சி பாக்குறீ பாரு. ஒரு ஐட்டம்
போஸ். அவ கைலாசி அப்படி காலையில என் பொண்டாட்டி செஞ்ச ஊசி போட உப்பு மாத்திருப்பேன். இல்ல 2 தோசை சேர்த்து அமைக்கிருப்பேன். நாளா வச்சு அமைக்க வேண்டியதானே. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. வயித்தால போச்சுன்னா சாயந்தரம் கிளினிக் வா. வியாபாரத்திலே குறியாரு. நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுப்பா மங்கா. நம்ம மிஷின் ஸ்ட்ராங். சரியா? மங்கா, உன் ஹோட்டல் எப்போதும் உன்ன மாதிரியே திறந்த மேனியா இருக்கணும். மூடுறதுக்கு நேரமே இருக்க கூடாதுன்னு சொன்னேன். வாய். மங்கா, என்ன எந்த பிசினஸ் இருந்தாலும் நான் போனி பண்ணா சூப்பரா இருக்கும். புரிஞ்சுதா? இந்த சரிங்க. ஸ்கூலுக்கு போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கிளம்புடா. மங்கா, டிஃபன் எல்லாம் நல்லா இருக்கு. எப்படி சொல்ற பாரு, சாத்தி எடுத்து விட்டால. இங்க பாரு மக்கா, சாமி சத்தியமா சொல்றேன், உன் ஹோட்டல் கூட்டி சீக்கிரம் 5 ஸ்டார் ஹோட்டல் ஆக போகுது. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். சுடுகாட்டுல வந்து வேகாத படம் மாதிரியே இருக்கு. பொறுக்கலடா உனக்கு. அம்பூர்ல கொத்தர ஊடு எங்க முனிமா பொண்ணு ஊடு. எனக்கு போக மனசுலடா கண்ணு. அதான் தினமும் வருவேன்னு சொல்றேன். இந்தா வட்டுமா மங்கா. ரொம்ப முடியாது. இந்த சடை ஒரு தடை. சூப்பர் மங்கா, இன்னைக்கு தான் திருப்தியா சாப்பிட்டு இருக்கேன். மீதி நீயே வச்சுக்க. பேச்சே வர மாட்டேது. இப்படி வயிறு முட்டை தின்னா பேச்சு எப்படிடா வரும்? ஏப்பந்தான் வரும். அது மங்கா. அப்படி திரும்ப மங்கா, நாளைக்கு வர இத வச்சுக்கோ. சரிங்க. வாடா வாடா வா. மனசு பேச விட மாட்டியே. தெரியுமா? எனக்கும் தெரியும். பின்னால உட்காரு. எங்க போற? அது நீ போன அப்புறம் தெரிஞ்சுக்கோ. அங்க அவ்வளவு இடம் இருக்குல்ல, இங்க இடிச்சுட்டு தான் உட்காரணுமா? ஏன் இங்கதான் உட்காருவேன். சரி, நீ இங்கே உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, யுவர் ஆர்டர் ப்ளீஸ். என்ன வேணும் மேடம்? எனக்கு இவர் வேணும். தர முடியுமா உன்னால? சாரி மேடம், சாப்பிட்ற ஐட்டமா கேளுங்க, சப்ளை பண்றோம். சைட் அடிக்கிற ஐட்டம் சப்ளை பண்ண முடியாது. அப்படியா? இந்த மெனு கார்டுல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அத்தனையும் ஒவ்வொன்னா கொண்டு வா. போயா. எக்ஸ்கியூஸ் மீ, would you please come here? என்னாச்சு? திடீர்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறீங்க? ஐயாவுக்கு மூடு வந்துட்டா இங்கிலீஷ் மட்டும் இல்ல, உலக பாஷைகள் அத்தனையிலும் பேசுவேன். கம் டார்லிங், கம். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல, இன்னும் கொஞ்சம். மத்தவங்க பார்த்து பொறாம அளவுக்கு இருக்கணும். இன்னைக்கு நான் ரொம்ப குஷியா இருக்கேன், அதனால ஊட்டி வருதுன்னு முடிவு பண்ணிட்டேன். My goodness. அப்படியே வாய் தரங்க. உதட்டுக்கும் விரலுக்கும் நடுவுல பூன் எதுக்கு? யாரோ பொறாமப்படுறாங்க. என்னடா அந்த ஆள் ஊட்டி விடுறாரு? அவ ஊட்டி விட்டா என்ன, கொடைக்கானல் விட்டா என்ன, அந்த ஆள் உனக்கு ஆகாத முடிவு பண்ணிட்டல, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? சாரி, நீங்க மட்டும் சாப்பிட்டா பத்தாது, நாங்களும் சாப்பிடணும். நெஞ்ச தொட்டுட்டு இங்க குருவே. உன்னை விட அழகு ஜாஸ்தி, படிப்பு ஜாஸ்தி, பணமும் ஜாஸ்தி. மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படாத.
இதுதான் உனக்கு கிடைக்கிற கடைசி சந்தர்ப்பம். அங்கதான் அழகு வழி இது இல்ல. அவ பின்னாலே போக வேண்டியதானே, ஏன் பின்னால அலையறீங்க? சும்மா சொல்லக்கூடாது. நீ கோவப்படும்போது கூட அழகாவே இருக்க. கூலா ஒரு வார்த்தை ஐ லவ் யூன்னு சொல்லு பாக்கலாம். என்ன இந்த திருப்பு திருப்புற? நாளைக்கு வைக்கிற பாருடி கடப்பார. ஹலோ, மை டெஸ்டிங் 1 2 3 3 2 1. ஹலோ ஹலோ. அன்பார்ந்த பெங்களூர் தமிழ் மக்களே, இந்தியாவில் பல இடங்களில் சாதனை புரிந்து வந்த நமது அண்ணன் இங்கேயும் சாதனை புரிய வந்துள்ளார். இரவு பகல் அயராது 24 மணி நேரமும் இங்கே சைக்கிள் ஓட்ட வந்திருக்கிறார். அதனால பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்கு பல குமரிகளும் பல குட்டிகளும் இங்கே வந்துள்ளார். எனவே சைக்கிள் பயணம் வெற்றி அடைய அவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். இந்தியா உதைக்கட்டத்திலே 2 சக்கர சைக்கிளை 2 கால்களால் மிதித்து சாதனை புரிபவர் ஒரே ஒருவர் தான். அவர்தான் இவர். பெரியோர்களே, தாய்மார்களே, ನನ್ನ ಹೆಸರು ದೇವರಾಜ್. ಮೈಕ್ನಲ್ಲಿ ಹೇಳಿ. எழுதிப்பா. நண்பர்களே, நம்ம எம்ஜிஆர் தோட்டத்தை சேர்ந்த தேவராஜ் 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 20 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ஓ, இப்பெல்லாம் இதுதான் 20 ரூபாயா? நம்ம தேவராஜ் அவர்கள் 20 ரூபாய் கொடுத்ததை தெலுங்கில் தெரிவிக்கிறார். சிவாஜி நகரை சேர்ந்த பசுவமால் 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அண்ணே, ஒரு நிமிஷம். இனிமே யார் பணம் கொடுத்தாலும் பிரியா பேரை சொல்லணும். ஆம்பளை கொடுத்தா பிரியராமன் சொல்லுங்க, பொம்பளை கொடுத்தா பிரியலட்சுமின்னு சொல்லுங்க. பிரியா பிரியான்னு ஒரே பிரியா மயமா இருக்கணும். அசத்திடுறேன். அண்ணன் மேல் உள்ள பாசத்தால், பிரியத்தால், நேசத்தால் உயர்திரு பிரியா ரவி அவர்கள் கைம்பெண்கள் மறுவாழ்வு நிதிக்காக 10 ரூபாய் கொடுத்து அவர் நெஞ்சை மட்டுமல்ல அவர் இல்ல ஏன் நெஞ்சையும் தொட்டு விட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். பிரியா ரவி அவர்கள் 20 ரூபாய் கொடுத்தார். பிரியா ரவி அவர்கள் 30 ரூபாய் கொடுத்திருக்கிறார். பிரியா ரவி அவர்கள் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். எங்க போன் பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா? போலீஸ்க்கு போன் பண்ணி வீட்டுக்கு முன்னால ஒருத்தர் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல போறேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓட்டும் போது தொல்லையா தெரியலையா? இப்ப மழையில நனையும் போது மட்டும்தான் தொல்லையா தெரியுதா? ஏன் வீணா முறைக்கிற? அவரை கண்டாலே உனக்கு பிடிக்காத? அவரை பார்த்தா வயிற்றுல நெருப்பெறிகிற மாதிரி இருக்கும். அவர் தான் அயோக்கியனாச்சே. உனக்கே தெரியாம நீ ஆசான விரும்புற, அதுதான் உண்மை. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது நான் வருகை. அம்மா வாங்க சார். ஏண்டா ஒரு இடத்துக்கு போனா எங்க போற எப்ப வருவேன்னு சொல்லிட்டு போறது இல்லையா? கோச்சிக்காதம்மா, என் வேலை அப்படி. திடீர்னு முதலாளி மெட்ராஸுக்கு போயிட்டு வான்னு சொல்றாரு, போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப நான் சந்தோஷமான மூட்ல இருக்கேன், எடுத்துறாது. உன்னை மாப்பிளை பாக்குறதுக்காக சுந்தராபுரத்துல இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்து திரும்பி போனாங்க தெரியுமா?
போனா போறானுங்க போ. அந்த சூலூர் பொண்ணாவது பரவாயில்ல, சுமாரா இருந்தது. போய் அந்த சுந்தராபுரம் முன்ன கட்டிக்க சொல்றியே, உன் மகனோட பர்சனாலிட்டி நீயே புரிஞ்சுக்கலேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஆமாண்டா, நீ பெரிய மன்மத குஞ்சு. சரி, நான் மன்மத குஞ்சு இல்லதான். ஆனா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அதை மறந்துட்டியா? அதெல்லாம் காக்காய்க்கு தான், மனுஷால் கிடையாது. அப்படின்னு ஒரு காக்காய்க்கே பிறந்திருக்கலாம். பேசாதடா, கருப்பண்ணசாமி மாதிரி இருந்துகிட்டு பேச்ச பாரு. கருப்பண்ணசாமியா? இப்ப என் கலரை பத்தி குறை சொல்றியே, கருப்பான எங்க அப்பனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இது சம்பந்தமா நீ யோசிச்சிருக்கணும். சரி சரி போதும். அந்த சுந்தராபுரம் பொண்ணு இருக்காள, அவ SLC வரைக்கும் படிச்சிருக்காளாம், டைப் வேற பாஸ் பண்ணிருக்காளாம். நாளைக்கு அவளுக்கே ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சதுன்னு வை, உனக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருக்கும்பா. புரியுதுமா? உன் மகனுக்கு நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்கிற ஆதங்கத்துல பேசுறது புரியுது. உனக்கு என்ன, படிச்ச பொண்ணு தானே வேணும்? சுந்தராபுரம் வெறும் SLC. ஆனா டிகிரி படிச்ச பொண்ணே உனக்கு மருமகளா வரப்போற ரேகம் முகத்துல ஓடுதே. ஏன் முகத்திலயா? அதுக்கு முன்னாடி டிகிரி காஃபி ஒண்ணு போட்டு கொடுப்பாங்களா? என்ன சார், நீங்க வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து அது என்ன டேய், உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காடா, பொறுப்பு இருக்காடா? நான் ஊர்ல என்ன ஒருத்தனுக்கு பொறுப்பு இல்லாம போச்சு. நீங்க இருக்க நல்ல வார்த்தையில பேசுறேங்க, இல்ல நான் கெட்ட வார்த்தையில திட்டி இருப்பேன். என்னடா திருதிரு முழிக்கிற? புரியல? ஒன்னும் புரியாதுடா உங்களுக்கு. காலையில அப்படிதான் பஸ் ஸ்டாண்டுக்கு இத்தனை வண்டி இருக்கும்போது ஒரு வண்டி கூட அனுப்பாம விட்டீங்க. ஏய் இங்க பாருடா, இந்த வண்டியை நீங்க ரெடி பண்ண வேண்டிய வண்டியை நான் கீழே படுத்து ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. அதை பார்த்து ஒரு வயசு பொண்ணு கேள்வி கேட்கற நிலைமை உண்டாக்கிட்டீங்க. எங்க அவன்? எங்க அந்த தடி? எங்க அப்பன். இதோ அந்த ஆளுக்கு வயிறு இருக்கிற அளவுக்கு அறிவு இல்லாம போச்சு. ஏண்டா பூதம், முதலாளி அங்க பாரு, என்னையே ரொம்ப நேரமா கைய காட்டி பேசிக்கிட்டு இருக்கானே, என்ன திட்டுறானா? அது இல்ல முதலாளி, நம்ம ஒர்க் ஷாப் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வர்ற பாத்தீங்களா கேதர் பண்றாரு. இவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப் ஓனரா இருந்துட்டு ஒரு சாதாரண லேபர் மாதிரி ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓனரா? ஏண்டா சிரிக்கிற? என்னடா போய் டீ வாங்கிட்டோடா. 10 ரூபாய்க்கு டீ வராதுங்க. செக் கொடுக்கறேன்னு சொல்றா, போடா. 10 ரூபாய்க்கு டீ வராதான். நேரம் பார்த்து போய் சொல்றான் பாருங்க. காசு கொடுத்தே இவன்ட்டெல்லாம் வேலை வாங்க முடியலையே. கட்டின விஷயம் கல்யாணம் எப்படிங்க வேலை வாங்குறது? அதனாலதான் இந்த மாதிரி தொழிலாளிகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குறேன். நானே இறங்கி வேலை செய்யறேன். ஐயோ, நான் அதுக்காக எதுவும் சொல்லல. இத்தனை வசதி இருந்தோம் நீங்க இவ்வளவு சிம்பிளா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு பழகி போச்சுங்க. அது சரி, உங்க பெட்டி உங்ககிட்ட கரெக்டா வந்ததா? பெட்டி வந்து சேர்ந்துருச்சுங்க. ஆனா அது கரெக்டா வந்து சேர்ந்துச்சா இல்லையாங்கிறத திறந்து பார்த்தா தான் தெரியும். உங்க பெட்டி என்கிட்ட மாறி வந்துருச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நன்றி. உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, நானே போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் அது எப்படிங்க அவ்வளவு மரியாதையா இருக்கும்? நீங்க இவ்வளவு தூரம் என்ன மிதிச்சு, என்ன மதிச்சு, என்ன தேடி வந்து பெட்டியை கொடுத்துருக்கீங்க. நானும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து உங்களை மிதிச்சு, உங்களை மதிச்சு பெட்டியை கொடுத்தாதானங்க நல்லா இருக்கும். அதனால உங்க அட்ரஸ் கொடுங்க, நானே தேடி வரேன். நம்பர் 37 8th Cross Street, Palace Arches, Bangalore 34. ராஜேஷ், யோமு. எது? இதை எடுத்து அங்க வை. அப்பா, பிஷப் எடுத்து ஹார்ஸ் கட் பண்ணிட்டுமா? No, then your queen will be exposed. அப்ப நான் எதப்பா மூவ் பண்றது? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? டாடி, யார் வந்துட்டான்னு போய் பாருங்களேன். சிகாமணி, அவன் நாட்டுல ஒன்ன கட்டினே படாத பாடு படுறான். நீ எப்படி 2 வச்சுன்னு சமாளிக்கிற? அப்படி ஒண்ணும் சிரமம் இல்லைங்க. ஏன்னா 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அப்படியா? எப்படி 2 பேரையும் மடக்கன? மூத்தவளுக்கு 8 வருஷமா குழந்தை குட்டி கிடையாது. எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சுட்டா. உனக்கு பயங்கர லக்கு தான். நீங்க வேற, நான் படுற கஷ்டம் எனக்குல தெரியும். கஷ்டமா? எந்த மாதிரி கஷ்டம்? 2 பொண்டாட்டியுமே மடச்சாம்பரானிங்க. என்ன உபசரிக்கிறதா நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாது பாடுபடுத்துறாளுங்க. இப்படித்தான் பாருங்க, ஒரு நாள் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வந்தாயே.
இருக்கும்போது ஏண்டி வாழாடணும்? என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுப்பேன். என் உரிமையில தலையிட்ட ஜாகிரதை. என்ன இந்த விட்டு வெட்டுறா? இருங்க இருங்க நான் வரேன். ஏன் எனக்கு மட்டும் நீங்க புருஷே இல்லையா? நான் வச்ச இட்லி ஆகாதா? அடி உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கடி, எனக்கு பசிக்குது, சாப்பிட விடுங்கடி. உங்களை கட்டிட்டதுக்கு 2 கழுதைங்களை கட்டி இருக்கலாம். மூதேவிங்களா? தரையில கிடக்கிறதெல்லாம் வலிச்சு தின்னுங்கடி. நான் வேற இடம் பாத்துக்கிறேன். இப்ப புரியுதுங்களா என் கஷ்டம்? யோ, உன் கதையை கேட்ட பிறகு எனக்கு ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்கே பயமா இருக்கு. இதுக்கே பயந்துறாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. நேரம் கிடைக்கும் போது அப்பப்ப அவுத்து விடுறேன். இப்போதைக்கு இதோட இறுக்கி கட்டு, வேலையை பார்ப்போம். ஏயா, உன் பொண்டாட்டிங்கன்னா இப்ப தகராறு இல்லாம இருக்காங்களா? இப்போ அதே கதைதாங்க. யோ, நீ 2 பேருக்கும் ஒரே வேலையை கொடுத்தா இப்படிதான் தகராறு. வேலையை ஆளாளுக்கு பிரிச்சு கொடுத்துரு, சரியா இருக்கும் பாரு. இதே யோசனை முன்னாடி எனக்கு வந்து ஒரு நாள் பாருங்க. அடிய வள்ளி, கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுறே. அமுக்கி விடுறேன் மாமா. போதும், வலி பஞ்சா பறக்குதே. ஏயா, அவ அமுக்கினாதான் உனக்கு இனிக்குமா? ஏ, என்ன கூப்பிட்டா நான் அமுக்க மாட்டேனா? அட யார் அமுக்குனா என்னடி, மொத்தத்துல கால் வலி நல்லானா போதும். அது ஆண்டவர் 2 கால கொடுத்திருக்கான்ல, இந்த கால் சும்மாதான் இருக்குது, இதை அமுத்த நீ. என்னோட கால் அடிச்ச கரப்பாம்பூச்சி வந்துச்சுக்கா? காலை விடுங்கடி. நீ சும்மா இரு மச்சான். என் கால் அடிச்சா நான் அவளை சும்மா விட்டுவேனா? இருடி உன்னை பாக்குறேன். ஐயோ, நீ கம்மியா மச்சான். இன்னைக்கு நான் உண்டையில பண்றேன். அதுக்கப்புறம் புத்தூர் வைத்தியர்கிட்ட போய் 6 மாசம் எண்ணெய் வச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு. யோ, உனக்கு சாவே உன் பொண்டாட்டிங்களாலதான். என்னங்க சொல்றீங்க? ஆமாயா, காலுன்னு தொட்டு புத்தூருக்கு போனேன். இதே தலையை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சுப்பார். தலைவலி என்ன, இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டேன். சுப்பிரமணி. எஸ் சார். தாஜ்மஹாலை கட்டினது யார்? தாஜ்மஹாலை யாரு கட்டினது தானே கேட்டேன். நீ என்னவோ தாஜ்மஹாலை திருந்த மாதிரி அழுகுறிய. சத்தியமா நானும் எங்க அப்பா கட்டல சார். இத சொல்லி தொலைக்க வேண்டியதானே, இதுக்கு ஏன் அழுகுற? உங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியதா இருக்கு. உட்கார்றா. ஹெட் மாஸ்டர் சார். வாசனப்பையா, உங்களை தான் பார்க்க வந்தேன். பார்த்துட்டு போய. எதுக்கு வந்தேன்?
சரியா போச்சு. நீ யோசனை பண்ணிக்கிட்டு நான் பாடத்தை நடத்துறேன். கொஞ்சம் காதை கொடுங்களேன். என் காது எடுத்து கொடுக்கற மாதிரி இல்ல, நீ தான் சொல்லணும். அந்த புது ஆபீசருக்கும் உங்க பொண்ணுக்கும் கசமுசா விவரமா தான் சொல்லையா. அவங்க கொஞ்சுறதும் கொலாவுறதும் லைலா மஜ்னு கேட்டாங்க போங்க. நீ நேர்ல பாத்தியா? இந்த கண்ணால பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிங்க. ஏங்க இது பூதமுடி தானே? ஆமாய்யா. நமக்கு எந்த ஊர் தானுங்களா? ஆமா ஆமா, ஒரு தீவட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் கூட ஒரு கிறுக்க வீட்டை தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தீவட்டிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, ஏங்க நீங்க எதிர்பார்க்கிற தீவட்டிக்கு எதனா அடையாளம் வச்சிருக்கீங்களா? அழகுல ஆரம்பகால கமலஹாசன், கருப்புல ரஜினிகாந்த், சுறுசுறுப்புல பாக்கியராஜ்னு சொல்றாங்க. அது உங்களுக்கும் பொருந்தும். அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா? நீங்க அடையாளத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன கூட்டு போக வேண்டிய கிறுக்கேன். இந்த பக்கமே தலைய காட்டுல பாத்தீங்களா? இதுல வேற அந்த ஆள் இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர். நான் எங்க போய் சொல்றது? எனக்கு எதுக்குங்க மாலை போடுறீங்க? நான் தாங்க நீங்க சொன்ன கிறுக்கேன். வாங்க அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம். வாங்க. தம்பி, நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க. இதுல எத்தனை பேருங்க தங்கி இருக்காங்க? 4 பேய், 4 பிசாசு. நீங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி. இங்க யாருமே தங்கலைன்னு தானே உங்களை தங்க வைக்கிறோம். அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு, பேரு சிகாமணி. அது மற்ற பேய்கள் எல்லாம் அடிச்சு துரத்திடும். ஏய் சிகாமணி, ஏய் சிகாமணி, ஐயா இங்கதான் தங்க போறாரு, நல்ல கவனிச்சுக்க. தண்ணி ரெடியா? குளிக்கடா. ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதாங்க பேய் வேகங்கிறது. ஐயா படுக்கிறதுக்கு பெட்ரூம் ரெடியா? 7 ரூம் ரெடி. அடேங்கப்பா, 7 ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே. எதுக்குங்க 7 ரூம்? ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம், 7 நாளைக்கு 7 ரூம். அதான் எதுக்குங்கிறேன். ஒரு ரூமை கிளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. தம்பி, ஒரு விஷயத்தை நீங்க முக்கியமா கவனிக்கணும். இங்க படுங்க, குளிங்க. ஆனா இவன் கையில மாத்திரம் சாப்பிடாதீங்க. ஏங்க? இவனே சமைச்சு சாப்பிடறதுனாலதான் இதே கலர்ல இருக்கான். உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். கல்யாணம் ஆகலீங்களா? 1க்கு 2 இருக்குங்க. சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அது போட்டோம். உங்களுக்கு என்ன கலரு, என்ன பூவு, என்ன காய், என்ன பழம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்க ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன். முதல்ல பிடிக்காதெல்லாம் சொல்லிடுறேங்க. சொல்லுங்க. இந்த ஆளே எனக்கு பிடிக்கல. இன்னொரு தடவை நீ போங்க ஆடின நான் ஒத்துக்க முடியாது. ஐயோ அப்பா வராது. கடல் தாண்டி போனாலும் காக்காயத்தான் சுடுவானா குருவிக்காரன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல உங்களை திருத்த முடியாது. என்னங்க போன விஷயம் என்னாச்சு? ஆபீசர் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அட என்னங்க, என்னமோ 3வது மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றீங்க. மாப்பிள்ளை தம்பிய கையோட வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க கூடாது. அட இவ யாரா? இவ ஓசியில குடுக்கறான்னா உரிக்காமையா திங்க முடியும்? இப்பதானே வந்திருக்கான், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். எங்க நம்ம ரம்மா லெட்டர்ல எழுதின மாதிரி மாப்பிள்ளை லட்சணமா இருக்காரா? லட்சணத்தை எல்லாம் சகிச்சுக்கலாம். உயரம் தான் கொஞ்சம் கட்ட. அத விடுங்க, அதுக்குதான் செருப்பு இருக்கு. எதுக்கு? என்ன அடிச்சுக்கவா? விளையாடாதீங்க. 2 இன்ச்சில மாடி செருப்பு வாங்கி கொடுத்துட்டா போகுது. ஆமா, மாப்பிள்ளை நிறம் எப்படி? நம்ம பொண்ணை விட கொஞ்சம் கருப்புன்னு தானே சொல்ல வர்றீங்க? சம்பளம் 4000 ஆச்சே. அவன் உருவத்தை பார்த்தா 4000 வாங்குற மாதிரி தெரியல. உங்க உருவத்துக்கு 5000 சம்பளம் வாங்கணும். 1000 தானே வாங்குறீங்க. அதுக்கு இல்லடி, அவனை பார்த்தா தோட்டக்கார மாதிரி இருக்கு. ஆபீசருக்குள்ள லட்சணமே இல்ல. உங்க லட்சணத்தை பத்தி நான் வெளியில சொல்லிக்கிறதே இல்ல. அட அறிவு கட்டவள, என்ன வாரதுலே இரு. அவன் கலாரசனை உள்ள வேண்டு நம்ம மக கடுதாசியில எழுதினால, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக
உங்களுக்கு என்ன ஃப்ளவர் பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு காலிஃப்ளவர் பிடிக்கும்னு சொல்றான். நீங்க ஏங்க அவர்கிட்ட போய் ஃப்ளவரை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? பூவை பத்தி கேட்டிருக்கணும். ஹெட் மாஸ்டர் பொண்டாட்டி பேசுறேன். சார் என்ன மாணிக்கம், ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு பையன்களுக்கு பாடம் நடத்தாம இங்க வந்து நிக்கிறீங்க? அதை சொல்லத்தான் வந்தேன் சார். கிளாஸ் ரூமுக்கு போனா பசங்க பாடம் நடத்தவே விட மாட்டேங்கிறாங்க. ஒரே கூச்சலும் குழப்பமும் போட்டு கலாட்டா பண்றாங்க. என்னன்னு தெரியல சார். ஏன் சார், வாத்தியார் வேலை தானே பாக்குறீங்க? ஆமா சார். வாத்தியாருக்குள்ள மூஞ்சியே இல்லையே. என்னமோ புதருக்குள்ள இருந்து கரடி எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அவ்வளவு முடி மூஞ்சியில. பசங்க எப்படி படிப்பாங்க? போய் முதல்ல மொட்டை அடிச்சிட்டு வாங்க, எனக்கே பயமா இருக்கு. போங்க சார், பழையபடி நின்னுகிட்டியா உசுர வாங்காதீங்க. நல்ல ஆளுங்க இப்ப வர்றாங்களே வாத்தியார்னு. வணக்கம் சார். வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, திடீர்னு வந்து நிக்கிறீங்க. உங்களை என்ன கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறது ஒண்ணும் புரியல. அடே டிங்கு, மாமாவுக்கு கையெலம்ப தண்ணி கொடு. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க முதல்ல போய் கழுவிட்டு வாங்க. போங்க, கை காலெல்லாம் சுத்தமா அலம்பிட்டு வாங்க. என்வியா வியா? விகே. என்னடா சொல்ற? எங்க அப்பா பேரு விகே ராமசாமி. நான் அதை கேட்கலடா. கறி குழம்பா காய்கறி குழம்பான்னு கேட்டேன். உங்களுக்கு எது பிடிக்கும்? நம்ம கருவாடு குழம்பு இல்லைன்னா சோறே இறங்காது. அப்ப கவலையே படாதீங்க, உள்ள கோழி கொதிக்குது. அப்படியா? சமையல யாரு, உங்க அம்மாவும் உங்க அக்காவா? எல்லாமே எங்க அம்மா தான். எல்லாமே உங்க அம்மாவா? உங்க அக்கா என்ன பண்ணுது? காலையில எந்திரிச்சோன்னா அக்கா காஃபி போடும். அதை சாப்பிட்ட உடனே எல்லாருக்குமே கக்கு சோறும். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. வெக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க. இது நம்ம வீடு மாதிரி. இலையில வச்சதை எதையும் மிச்சம் வைக்கப்படாது. எப்படிங்க தம்பி மிச்சம் வைக்க முடியும்? சமைச்சது யாரு? நம்ம கீதா வாச்சே. தம்பி, உப்பு இருக்கான்னு பாருங்க. உப்பு இருக்குதுங்க. விளையாட்டுக்கார பிள்ளை. குழம்புல உப்பு இருக்கான்னு பாக்க சொன்னா. குழம்புலையா? நான் கீதா வச்ச குழம்பாச்சே, கரெக்டா தான் இருக்குன்னு நினைச்சேன். அப்படியா? அதுக்காக உப்பையா தின்னு பாப்பாங்க? இந்த பலகாரத்தை எடுத்துட்டு போய் ஆளுக்கு 4 நாள் வை. மொத்தம் 8 தான் இருக்கு. அவங்க 2 பேத்துக்கும் 4 நாள் வச்சுட்டா எனக்கு டிக்குக்கு எங்க போறது? திங்கிறதுலயே இரு, உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். போடி. அதானே பார்த்தேன். சிரிச்சுக்கிட்டே போ. ஏங்க, இத கடையில் வாங்கின மாதிரி இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு கைப்பட செஞ்சது. நான் தாங்க 1 கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு ஒரு முட்டாய் கடை வச்சா போச்சுக்கலாம். தமாஷானவருங்க நீங்க. ஏண்டி சிரிச்சிய? அழுத. அழுதிய? ஆமா, அழுத. தம்பி, உங்களுக்கு சங்கீதத்துல அபார ஞானம்னு கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்குலாம் ஒண்ணு இல்லைங்க. அடாடாடாடா, என்ன தன்னடக்கம், என்ன தன்னடக்கம். என் மக கீதாவுக்கு சங்கீதத்துல ஒரு அலாதி பிரியம். அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்த்தேன். நீங்க வந்துட்டீங்க, பாடத்தை ஆரம்பிங்க. ஐயா, அது வந்துங்க. நீங்க வரவே வேண்டாம் தம்பி. நாங்களே பொண்ணை நீங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அதான் உங்களுக்கு சௌரியம், எங்களுக்கு சௌரியம் இல்லைங்க. அவர் என்ன மாட்டேன் நான் சொல்றாரு? பொண்ணு அனுப்பிச்சு வை. சுப்பிரமணி. எஸ் சார். தாஜ்மஹாலை கட்டினது யார்? தாஜ்மஹாலை யாரு கட்டினது தானே கேட்டேன். நீ என்னவோ தாஜ்மஹாலை திருந்த மாதிரி அழுவிய. சத்தியமா நானும் எங்க அப்பாவை கட்டல சார். இத சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இதுக்கு ஏன் அழுவுற? உங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியதா இருக்கு. உட்கார்றா. ஹெட் மாஸ்டர் சார். வாசனப்பையா, உங்களை தான் பார்க்க வந்தேன். பாத்துட்டு போய. எதுக்கு வந்தேன்? சரியா போச்சு. நீ யோசனை பண்ணிக்கிட்டு நான் பாடத்தை நடத்துறேன். கொஞ்சம் காதை கொடுங்களேன். என் காது எடுத்து கொடுக்கற மாதிரி இல்ல, நீ தான் சொல்லணும். அந்த புது ஆபீசருக்கும் உங்க பொண்ணுக்கும் கசமுசா. தான் சொல்லையா. அவங்க கொஞ்சுறதும் கொலாவுறதும் லைலா மஜ்னு கேட்டாங்க. போங்க. நீ நேர்ல பாத்தியா? இந்த கண்ணால பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிங்க. ஆனா அவனுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். நீ டைமோட ஸ்கூலுக்கு வந்தாதான் படிச்சு பாஸ் பண்ண முடியும். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. இனிமே கரெக்டா வந்துடுறேன். வெரி குட், கோ. சரி. ஹெட் மாஸ்டர் ஐயா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, மறந்துட்டேன், வாங்கிக்கங்க.
என்னைக்கு தாயா நீ ஞாபகமா கொண்டாந்து கொடுத்த? ஒரு நாளைக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் மறந்துட்டு நிர்வாணமா வரப்போற. போ. ஊங்காத. கல்யாணி முகூர்த்தத்துக்கு